ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்மால் கார்டனை இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வளர்க்குற செடியில் இந்த இடையில ஏதாவது காஞ்ச இலைகள், இந்த மாதிரி குச்சி, இந்த மாதிரி ஏதாவது காஞ்சிருந்துச்சுன்னா அதை மாதத்தில் ஒரு தடவையாவது நல்லா அதை எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி, அதே மாதிரி காஞ்ச இலை, பழுத்த இலை இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அப்பப்போ அதை பிடுங்கி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து அது ரொம்ப இதாகாது. இல்லைன்னா பக்கத்தில் உள்ள இலையெல்லாம் அது இதாகி எல்லா செடியும் காய ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த பூச்சி கடித்த மாதிரி இலை, ஓட்டை இலை இந்த மாதிரி இருந்தாலும் அதையும் பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலையிலும் இருந்ததுன்னா அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லாம் இடையில கொஞ்சம் பழுத்த இலையெல்லாம் இருந்ததெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இது. நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த சங்குப்பூ செடி பார்த்திங்கன்னா அதுக்கு டெய்லியுமே நம்ம தண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் டெய்லி தண்ணி விட முடியல அப்படின்னா அது ஒரே நாள்லேயே காஞ்சிரும். ஏன்னா அது இலைகள் ரொம்ப லேசாக இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா செடியிலையுமே இருக்கிற அந்த காஞ்ச இலை, குச்சி இந்த மாதிரி இதுகள்லாம் நான் ஒடிச்சு விட்றேன். எல்லாமே பறித்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், செடியும் கொஞ்சம் நல்லா தளர்ந்து வரும். இப்போ பாருங்கள், பசங்க சாக்லேட் பேப்பர்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழேயுமே நிறைய இலை, குப்பை இதெல்லாம் சேர்ந்துருந்துச்சு. அதையும் நம்ம நீட்டாக கூட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால காலையிலே என்னோடய வேலையை கார்டன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்னா வெயில் ரொம்ப வந்துடும், அதனால் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச இலைகள்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இந்த மாதிரி இதுகள்லாம் நல்லா அப்பப்போ நம்ம மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்க நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செடி நல்லா தழைஞ்சு வரும். அதுக்குள்ளேயே குப்பை, காஞ்ச இலை, காஞ்சி போன குச்சி இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா தழையிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தழைஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து எடுத்து வச்சதான் நல்லா தழைஞ்சு வருது. இப்போ இதை தான் நான் வீட்டுக்குள்ளேயுமே எடுத்து நிறைய வச்சுருக்கேன். இன்டோர் பிளான்ட்ஸை வச்சுருக்கேன். நல்லா தழைஞ்சு வருது, பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். வீட்டுக்குள்ளே அந்த செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதையும் வீடியோவாக கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீழேயும் நல்லா அந்த ஒற்றை இலை இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நீட்டாக கூட்டிக்கிடலாம். இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த குச்சியெல்லாம் கொஞ்சம் இடையில காஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தழைஞ்சு வரும். இந்த செடியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி செடியெல்லாம் உங்களுக்கு நர்சரி போனீங்கன்னா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஒரு நாளைக்கு சும்மா 1 டம்ளர் அளவு ஊற்றினாலே போதும், அது நல்லா தழைஞ்சு வரும். அதே மாதிரி இந்த செடியும் அதே மாதிரி தான். ஒரே ஒரு இது மட்டும்தான் நாங்கள் வாங்கி வச்சோம். அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய கிளை விட்டு இந்த கத்தாழை மாதிரி இது நல்லா தழைஞ்சு வருது. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நர்சரி போனீங்கன்னா இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வாங்கி வைங்க, ரொம்பவே நல்லா தழைஞ்சு வரும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு இது மட்டும்தான் வாங்கி வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா அது தொட்டி ஃபுல்லாகவே கிளை விட்டு, இதுலேயும் நான் நிறைய செடி பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பிச்சு கொடுத்துட்டேன், அவங்க வீட்டில் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி இன்டோர் பிளான்ட்ஸும் இது நல்லா தழைஞ்சு வருது. நம்ம வீட்டுக்குள்ளேயும் வெயில் படாமல் வைக்கிறதுக்கும் இது நல்லாவே தழைஞ்சு வருது. உங்களுக்கும் நீங்கள் நர்சரி போகும்போது இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க, ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணி நிறையா தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச இலைகள் இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இன்றைக்கி காலையிலே என்னோடய கார்டன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செடி. இப்போ இதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கிடலாம். சுத்தம் பண்ணி இது பண்ணி அந்தந்த இடத்துல நம்ம வச்சுட்டு தண்ணி விட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல நம்ம தண்ணி விட்டு க்ளீன் பண்ணோன்னா இடம்லாம் நாஸ்தி ஆயிரும், ரொம்ப நசன்னு ஆயிரும். அதனால் ஃபுல்லாக நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு நான் இப்போ தான் ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்.
அதே மாதிரி நித்திய கல்யாணி வந்து வீட்டு முன்னாடி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நித்திய கல்யாணி செடி வந்து உங்கள் வீட்டு முன்னாடி வைங்க, ரொம்பவே நல்லது அது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி ரொம்பவே நல்லா தழைஞ்சு வருது. நித்திய கல்யாணியும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு நாள் தண்ணி விடலை அப்படின்னாலும் அந்த செடி வந்து பூக்க மாட்டேங்குது. அந்த பூ வந்து ரொம்ப குட்டியாக பூக்க ஆரம்பிச்சிருது. அதனால் அதுக்குமே ரெகுலராகவே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வைக்கும்போது டெய்லியுமே வீட்டில் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த செடிகளை வந்து வளர்க்குறோம். நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த செடி ஃபுல்லாக காஞ்சு அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியெல்லாம் அது மாதிரி தான். ஒரு 2 நாள் தான் தண்ணி ஊற்றலை. அது பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தழைஞ்சு வந்திருந்தது வெத்தலை கொடியெல்லாம். இப்போ தான் நான் திரும்பி அதை ஊற்றி நல்லா வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது திரும்ப தழைஞ்சு வரும். இப்போ தான் இலைகள்லாம் வந்து பெருசாக தழைய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் வந்து சேர்ந்துருக்குன்னு. இதே மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு தடவை நம்ம கார்டனை வந்து நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து கொடுப்பேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் டெய்லியுமே இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் என்னோடய கார்டன் க்ளீனிங் ஒர்க்கை தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், சங்குப்பூவும் முல்லைப்பூ செடியும் ஒன்றா சேர்ந்து தழைஞ்சு வந்திருக்கு. அதை வந்து ஒரு கயிறு மாதிரி நல்லா கட்டி அதை வந்து மாடிப்படிக்கு கீழே வந்து நான் போட்டு விட்ருக்கேன். இது வந்து அடுக்கு மல்லி. இப்போ தான் 2 பூ பூத்துச்சு. ரொம்பவே அழகாக தழைஞ்சு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசம் வைப்பாங்கள தூதுவளை, அந்த செடி தான் இது. அதையும் வச்சுருக்கேன். குட்டி டப்பாவில் தான் வச்சுருக்கேன். அது ரொம்பவே அழகாகவே தழைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் வச்சாலும் நல்லாவே தழையுது. டெய்லி தண்ணி விட்டாலே போதும், நல்லாவே நம்மளுக்கு தழைஞ்சு வரும். இது டேபிள் ரோஸு, ஒயிட் கலரு. எனக்கு வந்து பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிங்க் கலர் வந்து கிடைக்கல. அதனால் இது ஒயிட் கலர் தான் இருக்குது. அதனால் ஒயிட் கலர் டேபிள் ரோஸ் தான் இப்பொழுதைக்கு என்கிட்ட இருக்குது. அடுத்து பிங்க் கலர் கிடச்சது அப்படின்னா நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கும்போது ரொம்ப தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா துளசி செடி தான். இப்போ தான் தழைய ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா தழைஞ்சதுக்கப்புறம் துளசி மாடத்தில் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி அந்தந்த செடியை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் எந்தெந்த இடத்துல வைக்கணுன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் என் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய கார்டன்லாம் கிடையாது. இடம் சின்னது அப்படின்றனால சும்மா கொஞ்சம் செடி தான் வச்சு எனக்கு பிடிச்ச செடிகளாக நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய செடிகள் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் வாங்கி வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து இதாக இருக்குன்னு. இதெல்லாம் காஞ்சி போன இலை, அந்த குச்சியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மணி பிளான்ட்டுமே நல்லா தழைஞ்சு வருது. இப்போ தான் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி செடிகள் வைக்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி இடமா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன செடிகள்லாம் வாங்கி வைங்க, நல்லா தழைஞ்சு வரும். இந்த நித்திய கல்யாணி, மணி பிளான்ட்டு இதெல்லாம் வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது, இடமும் ரொம்ப தேவைப்படாது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து வாங்கி வைங்க. இதுதான் என்னோடய சின்ன தோட்டம். என்னால் வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நான் செடி வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நித்திய கல்யாணி